ஓகே ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு டிபங்க் வித் விஜய். ஸோ இன்னொரு ட்ரிப்பு. இந்த ட்ரிப்புன்னு சொல்லக்கூடாது, இது ஒரு வேலை விஷயமாக போகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ட்ரிச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இப்போ நான் தான் அந்த எப்படி சொல்கிறது, ட்ரிச்சியோட புது ஏர்போர்ட் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுலேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்தேன் மெயினாக. இல்லைனா மதுரைக்கு தான் போவேன். இந்த தடவை ட்ரிச்சி வந்தேன். ட்ரிச்சி சொல்ல போனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வேறு. ஸோ இந்த தடவை புது ட்ரிச்சி ஏர்போர்ட்டை போய் பார்ப்போம். கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டராவது இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அப்படியே நடந்து போயிடலாம். கொடியெலாம் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு போர்ட்டிகோ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், பாருங்கள். அப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். A few moments later. போயிட்டே இருக்கு. A few minutes later. ஒரு தடவை நடந்து பார்ப்போம். தனியாக வரும்போது அந்த மாதிரிலாம் நடக்க முடியும். அதுக்கப்புறமா ஃபேமிலியோட வரும்போதெல்லாம் வண்டியில் தான் வரணும். சாமான்லாம் நிறையா இருக்கும். இப்போ நம்மள்கிட்ட ஒரே ஒரு பேகேஜ் இருக்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 ரோடு பிரியுது. ஒன்று டிபார்ச்சருக்கு தனியாக, இன்னொன்று அரைவலுக்கு தனியாக. இப்போ நம்ம டிபார்ச்சருக்கு தான் போகணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஏற்றம் மாதிரி இருக்குது, ஒரு ஃப்ளை ஓவர் மாதிரி. இதிலேருந்து நம்ம ஏறி போகணும். சொல்லப்போனால் இங்கே பெடஸ்ட்ரெயினே இல்லை. நெக்ஸ்ட் டைம்லாம் வந்தீங்கன்னா நடந்து வராதிங்க. ஒன்லி வண்டி போகிற மாதிரி மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதுவும் ஆட்டோலாம் வர முடியாது. ஆட்டோலாம் வந்து 500 ரூபா ஃபைனாக. ஸோ கார் மட்டும்தான் வர முடியும். 2 வீலர் வருமானு எனக்கு தெரியல. மேபி 2 வீலர் வரலாமா இருக்கும். அதை பற்றி அங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனால் 2 வீலர்லாம் வந்துட்டு போகுது தான். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. என்னடா சுற்றி போயிட்டே இருக்கு. ஆஹா, என்னம்மா சுற்ற விட்றாங்க. அரைவல் நம்மளோட டிபார்ச்சர் இப்படி இருக்குது பாருங்க. சுற்றி போகணும், வண்டி தான் போகுது ஃபுல்லாக. குட், நடக்க விட்டாங்க இன்னைக்கு. A few inches later. 2 வீலர்லாம் போகுது. 2 வீலர் வருது, கார் வருது, ஆட்டோ மட்டும் வரக்கூடாது. பறந்துடுத்து. இப்படி இருக்குது ஏர்போர்ட், வானவில் மாதிரி. One eternity later. அப்போ என்னடா இது, மலை ஏறுற மாதிரி இருக்கு. ஐயோ, தெரியாமல் வந்துட்டேனே. 100 ரூபா கேட்குறாங்க காருக்கு வெளியிலேருந்து. அதுவே பிடிச்சி வாங்க. அடுத்த தடவை ஒருத்தர் சொன்னார் 1 கிலோமீட்டர்னு சொன்னார். சரி 1 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லி டக்குன்னு வந்துருச்சு. ஆனால் எங்களை சைடில் பெடஸ்ட்ரைன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்றும் இல்லை. எப்படி இருக்குது கோபுரம்லாம். இந்த அங்கே இருந்த கோபுரம் உள்ளே இருந்துச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே. இந்த அதுதான் பழசு. அங்கிட்டு இருக்குது அதுதான் பழசு. அங்கே உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தை தான் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க போல. தட்ஸ் வாட் ஐ திங்க். மக்கள்லாம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு இங்கேருந்து ஃப்ளைட் பறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து டாட்டா காமிப்பாங்க போல். உள்ளே இருக்கிறவங்களுக்கு எங்கே தெரியும். அதனால் இருந்தாலும் காமிப்பாங்களா இருக்கும் டாட்டா பை பாய் அப்படின்னு. ஓகே,
இங்கே எழுதிருக்குது திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் T1 டிபார்ச்சர் 1. முன்னாடி இருந்ததோட நல்லா இருக்குது இப்போ. பெருசாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் போகணும்னா எது ஃப்ரீயாக இருக்குதோ அதில் அந்த சைடு ஏதாவது உள்ள என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோடது வந்து நம்ம ஃப்ளைட்டை காணுமே. தேர் மாதிரி என்னமோ டிசைன் செஞ்சு ஒரு 3D ஆர்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ஃபுல் வால், என்னமோ ஐமேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் வால் மாதிரி இருக்குது. பெருசாக நல்லா இருக்குது. ஒரு கிராண்டாக காமிக்கணும்னு வச்சுருக்காங்க. பட் ஐ திங்க் மோர் ஒர்க் டு டூ. நடுவில் தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்குது அந்த தேரில். விஷ்ணு படுத்திருக்காரு. இங்கே ஒரு டேப் இருக்குது, இது ஒர்க் பண்ணாது போல். ஒர்க் பண்ணுது. ஓம் தமிழ் A9 கப்பு ஓகே. தெய்வீக பயணம் ஸ்ரீரங்கம் ரத யாத்திரைன்னு போட்டிருக்காங்க. ரத யாத்திரைன்னு போடாம தெய்வீக பயணம் ஸ்ரீரங்கம் ராதா யாத்திரை. ஓகே, அதுக்கு பேர் ஸ்ரீரங்கம் ராதா யாத்திரை தான் போடலாம். இங்கே பாருங்களேன். இடம் சிறப்பு சுவர். தெய்வீக பயணம் ஸ்ரீரங்கம் ராதா யாத்திரை. ஸ்ரீரங்கம் ராதா யாத்திரை திருவிழாவை காட்சிப்படுத்த ராதா யாத்திரை தான், ரத யாத்திரை இல்லை போல. பார்த்துக்கங்க, திருப்பி பார்த்துக்கங்க. மினியேச்சர் மாடல் இப்படி தான் இருக்குமா. இந்த சைடு எல்லா ஃப்ளைட்ஸும் இப்படி வந்து வரிசையாக நிற்குமா. நடுவில் அந்த ஒரு கோடு மாதிரி தெரியுதுல, அதுதான் அந்த பே, மக்கள் போகிற பே. இது வந்து நம்ம நிற்கிற இடம். இந்த சத்தா தான் இது. அது நம்மளோட பார்க்கிங். இதை நம்ம ஏறி நடந்து வந்தோம்ல, அது இந்த ரோடு தான். ஏறி நடந்து வந்தோம் அப்படியே. குட். இதெல்லாம் பெரிய ஸ்கேல் ப்ராஜெக்ட். இது நம்ம போவோம். சாமி சிலையெல்லாம் இருக்குது. ஷில்பகலா ஷோ, ஸ்கல்ப்சர்ஸ் இன்ஸ்பயர்டு பை சோலா பீரியட். ஓகே, சோலா பீரியடில் இருந்த சிலையை வந்து திருப்பி ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க போல். இன்ஸ்பயர்டு பைன்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணரோ மேலே அது இருக்கிறத பார்த்தா கிருஷ்ணர் மாதிரி தான் இருக்குது. இது கிருஷ்ணர் நல்லா பெரிய பிரான்ஸ் ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் கிளேயில் செஞ்சுருக்காங்க போல், அப்படி தான் எனக்கு தெரியுது. இது வந்து பெயிண்டிங், இதெல்லாம் கிளே தான். கிளேயில் செஞ்சுட்டு பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது. இதுதான் என்ட்ரி. அந்த ஃப்ளைட்டில் தான் ஏற போகிறோம்.
ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த சில சீட்டு இருக்குல்ல 300 சம்திங் இருக்கும்ல அந்த சீட்டு அவங்கள தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அதுதான் ஒரு பெனிஃபிட். நான் எப்போயுமே லேட்டாக தான் பின்னாடி எல்லோரும் ஏறினதுக்கப்புறம் தான் ஏறுவேன். பட்டு இந்த தடவை என்னென்னு தெரில, சீக்கிரமாகவே முன்னாடி போய் நின்றுட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட்டிங் ஆகிடுச்சு. தட்ஸ் ஓகே. ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்போம். டேரெக்டாக சூப்பராக கனெக்டிவிட்டி செம்மையாக பண்ணியிருக்காங்களே. அங்கே வேற போய் லைனா ஸ்கை வாக்கு வந்தாச்சு. பஸ்ஸு காலியாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஹைதராபாத் இறங்கி அங்கேருந்து நம்ம அடுத்த ஃப்ளைட்டு டெல்லிக்கு போகணும். அடுத்த सभी ஃப்ளைட்டு यात्रियों से अनुरोध है कि अपने छोटे बैग को सामने वाली सीट के नीचे रख दें और जल्द से अपनी सीट पर बैठ जाएं ताकि हम समय पर उड़ान भर सकें। धन्यवाद। இப்போ நம்ம திருச்சியிலேருந்து ஹைதராபாத் போவோம். ஹைதராபாத்தில் கொஞ்சம் நேரம் லே ஓவர், அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட் டெல்லிக்கு போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம வந்து 2 ஃப்ளைட் மாற போகிறோம் டெல்லிக்கு போவோம். ஏன்னா திருச்சியிலேருந்து என்றைக்குமே டேரக்ட் ஃப்ளைட் இல்லை, இருக்கும் எப்போயாவது இருக்கும், அந்த வீக் டேஸில் இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லாமே இந்த 2 ஃப்ளைட் கனெக்டிவ் ஃப்ளைட் வச்சு தான் பண்ணுவாங்க. ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் இதுதான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த தடவை ஹைதராபாத் போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. Mobile phones and other small handheld electronic devices may be used in flight mode only. Please store your devices for takeoff and landing. Unauthorized usage or removal of any safety equipment, including life vests and tampering with exits without true authorization.